السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وآله وصحبه وبارك وسلم عليه. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. உன்னுடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் என்றும் உண்டாகட்டுமாக. நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ரமலான் மாதம் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் அதற்கு முத்தாய்ப்பாக அல்லாஹ் தஆலா ஷஅபானையும் அதற்கு முந்திய இந்த ரஜப் மாதத்தையும் தந்திருக்கிறார். எனவே இந்த 2 மாதங்களில் உடல் ரீதியாக நாம் ரமலானுக்கு தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த மாதங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக உபரியான நோன்புகளை நோற்றிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் மனிதனுடைய உடல் இருக்கிறதே இது பழக்க வழக்கத்திற்கு உட்பட்டது. எதை நாம பழகிறோமோ அது அப்படியே நம்முடைய உடலுக்கு ஒத்து வருகிற வகையில் தான் நம்முடைய உடல் அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்வார்கள், பூலோக அடிப்படையில் இந்த நாம் வாழக்கூடிய இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்ல, அதிலும் குறிப்பாக இந்த தமிழகத்தினுடைய நிலப்பரப்பு மனிதன் வாழ்வதற்கு மிக உகந்த ஒரு கால சூழ்நிலையை கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். இப்ப நம்ம பார்க்கலாம், இப்பொழுது நிகழக்கூடிய தை மாதம் மார்கழியும் மார்கழி தை போன்ற இந்த மாதங்கள்ல கடுமையான குளிர். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய வடக்கு பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா டெல்லி, குஜராத் இது போன்ற மாநிலங்கள்ல வெளியில ஒரு மனுஷன் வெளியில வர்றதே பகல் பொழுதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. மிக அதிகமான குளிர்ல அவர்கள் இருக்கக்கூடும். நாட்டை ஆளக்கூடிய பாராளுமன்றத்துல கூட குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு வச்சிருப்பான். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சால்வைகளையும் சொட்டர்களையும் போட்டுக்கொண்டு குளிர் தாங்க முடியாத நிலையில இருப்பாங்க. இதுக்கும் ஒருபடி மேலை நாடுகளிலே பார்த்தால் இரவு தூங்குவதற்கு வீட்டிற்குள்ளாக சென்று
காலையில வெளியில வந்து பார்த்தால் அவனுடைய கார்களும் இருசக்கர வாகனங்களும் ஐஸ் கட்டிகளால் அப்படியே போர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த ஐஸ் கட்டி எல்லாம் விலக்கி அதை உடைச்சு சரி பண்ணி அவன் அந்த வண்டியை வெளியே எடுக்கிறதுக்குள்ள பல மணி நேரங்கள் போராட வேண்டியது இருக்கு. அப்ப அந்த மாதிரியான நாடுகள்ல, குளிர் கடுமையான பிரதேசங்கள்ல அவர்கள் அதிகாலை தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் எப்படி இருப்பார்கள் யோசித்து பார்க்கணும். ஹதீஸ்ல வருது, குளிர்ச்சியான நேரத்துல தாமத்துன் ஃபில் அர்தி, ஒழுவை பரிபூர்ணமாக செய்யக்கூடியவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் நிறைந்த கூலியை தருமா. எப்பங்க? குளிர்ச்சியான நேரம், தண்ணியை தொடுறதுக்கே மனசு யோசிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் படுத்திருப்போம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பல்லு விளக்குவோம், குளிக்கிறது குளிக்காத பத்தி அப்புறம் யோசிச்சுக்கிறோம். அப்படின்னு இருக்கிற இந்த குளிர் காலத்துல கூட ஃபஜ்ருடைய தொழுகைக்கு குளிர்ந்த நீரில் முழுமையாக ஒழு செய்வது. முழுமையாகன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், 3 தடவை ஒரு உறுப்பை கழுகுறது. வாய் கொப்பளிக்கிறது 3 தடவை, நம்ம மூக்குக்கு தண்ணி செலுத்தி முகத்தை கழுவுறது 3 தடவை, கைகளை 3 தடவை. இது போன்று ஒவ்வொரு உறுப்புகளையும் நிரப்பமாக கழுவுவது. அப்ப குளிர கூட பொருட்படுத்தாம குளிர்ந்த நீரில் ஒழு செய்வதற்கு நன்மை அதிகம் இருக்கிறது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இப்ப நாம யோசிக்கணும், சாதாரண நாட்கள்ல தொழுவதை விட குளிர் நேரத்துல ஃபஜ்ருக்கு வர்றதுக்கு நிறைய நன்மை. நம்ம பார்க்கிறோம், நம்முடைய சகோதரர்கள் இந்த குளிர்காலத்திலையும் கூட அதிகாலையில குளித்து விட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதை பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் வருடம் முழுவதும் 365 நாட்களும் நமக்கு ஃபஜ்ருடைய தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தொழுகையுடைய விஷயத்தில் மேல சொன்ன வசனம் அதுதான், முசல்லிகள் தொழுகையாளிகளுக்கு கேடுன்னு அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தங்கள் தொழுகைகளில் மறந்த நிலையில இருப்பாங்க. மறந்த நிலைன்னு சொன்னா என்ன? தொழுகையில கவனமா இருக்கிறது இல்ல, ஏதோ வந்தோம் விழுந்தோம் எந்திரிச்சு போனோம்னு தொழுகிறது. என்ன செய்யறது? தொழுகையை கடமை என்று நினைக்காமல் கடனுக்காக வந்தோம் விழுந்தோம் எந்திரிச்சோம் அப்படின்னு போறது. அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், தொழுகையில் என்னதான் கேடு என்பதாக சொல்லுகிறான். அப்ப அந்த தொழுகையுடைய விஷயத்துல கவனம் சிதறாமல் என்ன செய்யணும்? மன ஓர்மையோடு தொழுகணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாள்லையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்கு முதல்ல வருவாங்க. பள்ளிக்கு முதல்ல வர்றதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். பாங்கு சொல்லட்டும், பாங்கு சொல்லியாச்சு, பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு இன்னும் 20 நிமிஷம் இருக்குல்ல, அப்புறம் போய்க்கிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கவனக்குறைவு. அந்த மாதிரி இருக்கும்போது தொழுகையுடைய நேரத்திற்கு நாம அந்த கரெக்டாக தொழுகை நேரத்துக்கு போகணும்னு நம்ம நினைச்சிருக்கும் போது சில நேரங்கள்ல அவசர வேலையின் காரணமாக என்ன ஆயிரும்? தொழுகை நேரம், தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை விளங்குங்க, ஆள் இருக்கிறாங்களோ இல்லையோ, சின்ன ஜமாத்தோ பெரிய ஜமாத்தோ, தொழக்கூடிய தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதற்கு நமக்கு நன்மை. கடமை என்னன்னு சொன்ன, ஜமாத்தோட சேர்ந்து தொழுகணும். ஜமாத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்ப வேணா போவோம், மாமியா வீட்டுக்கு போற மாதிரி எப்ப வேணா போவோம், எப்ப வேணா தொழுவோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு கடமை இல்லை, கடன் அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எல்லா நாள்லையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு முதல்ல வந்துருவாங்க. அது மாதிரி பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் வந்தவுடன் தோழர்கள்லாம் வந்து என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றிலும் அமர்ந்து விடுவார்கள். நபி என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றதை கேட்கணும், அதை வாழ்க்கையில கொண்டு வரணுங்கிற ஆர்வத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றிலும் அமர்ந்து விடுவார்கள். ஒரு மனிதர் வேகமா வந்தார். ரசூல்லா உட்கார்ந்துட்டாங்க, சஹாபாக்கெல்லாம் ரசூல்லா சுத்தி உட்கார்ந்துட்டாங்க. அந்த நேரத்துல
ஒரு ஆள் வேகமா வந்தார். வந்து பள்ளிவாசலுடைய மூலையில போய் தொழுதார். தொழுது முடிச்சுட்டு அவசரமா தொழுதார். தொழுதுட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்திருந்த அழகிய பண்பு. யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லணும். ஒரு முஸ்லிம் யாரை பார்த்தாலும் உந்தி சலாம் சொல்லணும். அவரை சொல்லட்டும் அப்படின்னு நாம இருந்தோம்னு சொன்னா நன்மை இழந்துட்டோம்னு அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அங்க வந்தாரு, வேகமா தொழுதாரு. தொழுதுட்டு வேகமா வந்து என்ன செஞ்சாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அஸ்ஸலாமு அலைக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும். ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும். அந்த செய்தி சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய சலாமுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க. இதுதான் ரசூலுடைய வழிகாட்டுதல். ரசூலுடைய வழிகாட்டுதல். அகில உலகத்திற்கும் தலைவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய 800 கோடி முஸ்லிம்களும் உயிருக்கு மேலாக நினைக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் வந்து சலாம் சொன்னாரு. அவருடைய சலாமுக்கு பதில் சொல்லிட்டு சொன்னாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. வலைக்கும் அஸ்ஸலாம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்பி போங்க, தொழுவுங்க. ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்க தொழுகவே இல்லடா. அவர் வந்து தொழுதுட்டு தான் வர்றார். வந்து தொழுதுட்டு தான் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சலாம் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் அவருடைய சலாமுக்கு பதில் சொன்னாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், சலாமுக்கே பதில் சொல்லாம என்னையா தொழுத, போய் திரும்ப தொழுதுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ரசூலுடைய பண்பு என்ன, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருடைய மனம் உடைந்து விடக்கூடாது என்பதில் பெருமானார் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அவருடைய சலாமுக்கு பதில் சொல்லிட்டு, இர்ஜி, நீங்கள் திரும்பி செல்லுங்க, ஃபஸல்லி, தொழுவுங்க, ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்க இன்னும் தொழுவலனா. அவருக்கு ஆச்சரியம். இப்பதான் வந்தோம், தொழுதோம், ரசூலுல்லாஹ்க்கு போய் சலாம் சொல்றோம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க இன்னும் தொழுவல, திரும்ப தொழுவுங்க. சரி, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. திரும்ப போய் அவர் என்ன செஞ்சாரு, தக்பீர் கட்டினாரு, தொழுதாரு, சலாம் கொடுத்தாரு, திரும்ப வந்தாரு, அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம், இர்ஜா ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்பி போங்க, தொழுவுங்க, நீங்க இன்னும் தொழுவல. 3 தடவை ரசூலுல்லாஹ் அவரை திருப்பி அனுப்புனாங்க. 3வது தடவை திரும்பி வந்தார். திரும்பி வந்தவொடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னும் நீ தொழுவல, போய் தொழுதுட்டு வா. அவர் சொன்னாரு, வல்லதி பஅஸக பில் ஹக்கி மா அஹ்ஸன கைரிஹி ஃபஅல்லிம்னி, எந்த அல்லாஹ் உங்களை நபியாக அனுப்பினானோ அவன் மீது சத்தியமாக இப்படிதான் தொழுக தெரியும், இதுக்கு மேல எனக்கு தொழுக தெரியாது. அதனால நான் எப்படி தொழுகிறது, எனக்கு தொழுகையில் குறை இருந்தால் நீங்க எப்படி தொழுகணும்னு சொல்லித்தாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார். அவர் முதல்ல கேட்டிருக்கணும், நீ தொழுவல, போய் தொழுவுன்னு சொன்னாங்கல்ல, அப்பவே ரசூலுல்லாஹ்ட்ட அவர் கேட்டிருக்கணும், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு சரியா தொழுவ தெரியாது, நீங்க சொல்லித்தாங்கன்னு கேட்டிருக்கணும். நல்ல வேளை 3வது முறையாக அவர் கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இதா கும்த இலஸ் ஸலாத்தி ஃபகப்பிர், நீங்கள் தொழுகைக்காக வேண்டி நின்றால் ஃபகப்பிர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். சும்ம இக்ரா மா தயஸ்ஸர மஅக மினல் குர்ஆன், அதுக்கப்புறம் குர்ஆன்ல உனக்கு என்ன தெரியுமோ அதை ஓது. நிறைய ஓதணும்னு சொல்லி தப்பா ஓதணும் அவசியம் இல்லை. உனக்கு என்ன தெரியும், குல்லுகு அல்லாஹ் தெரியுமா, என்ன நல்லா தெரியுமா அதை ஓது. மா தயஸ்ஸர மினல் குர்ஆன் சும்ம இர்கா ஹத்தா தத்மஇன்ன ராக்கிஅன், அதுக்கப்புறம் சூரா எல்லாம் ஓதிட்டு ருக்கு செய்யுங்க. அந்த ருக்குல என்ன செய்யணும், தத்மஇன்ன ராக்கிஅன், உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அமைதி பெறும் அளவுக்கு என்ன செய்யணும், ருக்கு செய்யணும். ருக்குல போய் என்ன செய்யணும், உணங்கால பிடிக்கணும், எல்லாமே நின்று குனிந்து நின்று உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அமைதி பெறும் அளவுக்கு ருக்கு செய்யணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், சும்ம இர்ஃபா ஹத்தா தஅததிலு காயிமன்,
ருக்குல இருந்து சமியல்லாஹு லிமன் ஹமீதா எழுந்து நிக்கணும். நிற்கின்ற நிலையில் உங்களுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் அதன் அதன் இடத்தில் சென்று அமைதி பெற வேண்டும். சும்ம இஸ்ஜுத் ஹத்தா தத்மஇன்ன சாஜிதன். பிறகு சஜிதா செய்யணும். சஜிதானா என்ன? நெற்றியை கொண்டு போய் தலையில வைக்கிறது. அந்த தலையில வைக்கும் போது தரையில எது படணும்? நெற்றி, முதுகந்தண்டு, 2 கைகள், 2 கால்கள், இத்தனை உறுப்புகளும் என்ன செய்யணும்? சஜிதாவுடைய அமைப்புல அந்த இடத்துல போய் அமையணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்? உட்காரணும். அப்ப தொழுகையில் ஒவ்வொரு அமைப்பிலும் உங்களுடைய உடல் உறுப்புகள் சென்று அமைதி பெறும் அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? சஜிதா செய்யணும், ருக்கு செய்யணும். அதனுடைய உடல் உறுப்புகள் அமைதி பெறும் அளவுக்கு என்ன செய்யணும்? அந்த விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் அவருக்கு உரைக்குது. 3 தடவை ரசூல்லா அனுப்புனாங்க. தொழுதுட்டு வந்து சலாம் சொன்னாரு. போய் தொழுவனி இன்னும் தொழுவலன்றாங்க. திரும்ப திரும்ப 3 தடவை அனுப்புறதுக்குண்டான காரணம் என்ன? அவர் தொழுகையில் அமைதியாக தொழவில்லை. படக்கு படக்கு படக்குன்னு அடிச்சார். ருக்கு சஜிதா எந்திரிச்சாரு, படக்குன்னு போனார், படக்குன்னு வந்தார். அதனால ரசூல் என்ன சொன்னாங்க? உங்களுடைய உடல் உறுப்புகள் அமைதி பெறும் அளவுக்கு தொழுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்முடைய தொழுகையில அந்த அமைதி இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. தொழுகைக்கு வரும்போதே என்ன செஞ்சுட்டு வந்துருவோம்? அலாரம் வச்ச மாதிரி தான் வர்றான். வீட்டுல சொல்லி அனுப்போம், தொழுவ போனா 5 நிமிஷத்துல பள்ளியாசல் விட்டு வந்துடணும். அங்கெல்லாம் உட்காந்து தோணதானே பேசிட்டு இருக்க கூடாது. யாரு? அடுப்படி ரிமோட்டு. அவர் இங்க வந்து தலையாடிட்டு ராமன்னா செல்லம்னா உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி கையெழுத்து போட்டனே அன்னைக்கே உனக்கு அடிமை. கல்யாணம் பண்ண அன்னைக்கு கையெழுத்து போட்டனே அன்னைக்கே உனக்கு அடிமை. அம்மா நீ சொன்ன மாதிரி 5 நிமிஷத்துல போறேன், 5 நிமிஷம் தொழுவ முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, வாசல் இருந்து பார்த்துட்டு. சில பேர் அந்த மாதிரி வர்றாங்க இங்க, அதை பார்த்து சொல்றேன். இப்ப தொழுவ முடிஞ்சப்புறம் வந்தா என்ன செய்யணும்? சரி முடிஞ்சிருச்சா வந்து தொழுவணும்ல, முடிஞ்சிருச்சா சரி உடனே கிளம்பிடுறது. அப்ப தொழுகைக்காக வேண்டி வரல. என்ன சொல்றது? தன்னுடைய மனைவிக்கும் நம்ம வீதியில உள்ளவங்களுக்கு கணக்கு காட்டுறதுக்கு தொழுவ வர்றது. அப்ப இது தொழுகையில சேருமா? அப்ப ரசூல்லா அதான் சொன்னாங்க, அந்த நபர் 3 தடவை தொழுது விட்டு வந்து சலாம் சொன்னாங்க இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. திரும்ப போங்க, தொழுவுங்க, நீங்க தொழுகல. 3 தடவை திருப்பி அனுப்புவது காரணம் என்ன? அவர் தொழுகையில் அமைதியாக தொழவில்லை, வேக வேகமாக விழுந்தார், எழுந்தார், வந்து விட்டார். எனவே ரசூல் என்ன செஞ்சாங்க? உங்களுடைய தொழுகையில் ஒவ்வொரு உடல் உறுப்பும் அமைதி பெறும் அளவுக்கு, ருக்கு செஞ்சா ருக்குல அந்த உடல் அமைதி பெறணும், சஜிதா செஞ்சா சஜிதால அந்த உடல் உறுப்பு எந்தெந்த இடத்துல அந்தந்த உறுப்பு அமையணுமோ அந்த இடத்துல போய் செட் ஆகணும். செட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த சஜிதாக்கு எந்திரிக்கணும். படார்ந்து உழுவுறது, சடார்னு எந்திரிக்கிறது, அது தொழுகை இல்லை. அதுக்கு பேரு எக்ஸசைஸ். அதுக்கு பேர் என்னங்க? எக்ஸசைஸ் ஆகும். அப்ப உலமாக்கள் என்ன சொல்றாங்க? இந்த மாதம் ரஜபு மாதம் தொழுகை கடமை என்று அறிவிக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் நாம உறுதி கொண்டு என்ன செய்யணும்? தொழுகையை சரியான முறையில் தொழ வேண்டும் என்று நாம் நியத்து செய்வோம். வாழ்நாள் முழுக்க தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய நற்பெயர்களை வைத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தொழுகையை விடாமல் எல்லா காலத்திலும் தொடர்ந்து தொழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.